இதெல்லாம் எனக்கு உண்மை மாதிரியே தெரில. ஆமாம், நீ என்னோட ரூமில் ஃபைனலி சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இல்லை, வீக்கெண்டுக்காக நீ வரல. பட் இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு நீ இங்கே தங்குற இல்லையா? ஒரு லிவ்-இன் கப்புள், பேரண்ட்ஸ் இல்லை, நம்ம ப்ரிட்டன் பண்ண தேவையில்லை, நம்ம மட்டும். இதை பற்றி நான் சொல்கிறப்ப எவ்வளோ எனக்கு மூச்சு வாங்குது தெரியுதா? ஆக்சுவலாக எனக்கு நர்வஸாக இருக்குது பேபி. இஸ் திஸ் ரியலி ஹேப்பனிங்? நம்மளோட ட்ரீம் கம் ட்ரூ இல்லை இது? இப்போ பார்த்தாலும் வாயிலே பேசிகிட்டு இருப்போம் அந்த விஷயத்தை பற்றி. நம்ம லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், மற்றவங்கள மாறிடலாம், அந்த படத்தில் வர மாறிடலாம். பட் டுடே இட் இஸ் ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். நம்மளோட முதல் நாள் ஒரே அறையில். I couldn't stop blushing, சரியா? I never thought this would come true. எப்படி சொல்கிறது? யா, இங்கே வந்து உட்காரு. I cleaned everything 2 டைம். எப்போயுமே இந்த இடம்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், அதெல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டேன். பாரு, பில்லோ கூட நல்லா புஸ்ன்னு ஆக்கி வச்சுருக்கிறேன். பட் சம்ஹவ் நீ இவ்வளோ நடந்து வந்து இந்த வீட்டை ஒரு ஹோல்சம்மாக ஒரு வீடாக மாற்றிருக்கேன்னு தான் நான் சொல்லணும். எப்போயும் நான் இங்கே தான் இருக்கேன், பட் இன்றைக்கி இந்த இடம் எனக்கு புதுசாக ஃபீல் ஆகுது. யூனோ, த ஹோல் பிளேஸ் இட்ஸ் க்ளோவிங். எப்போ இங்கே இருக்க எனக்கு தெரியும்ல, நீ இன்றைக்கி புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ ஒரு ஃபீல் பண்ணுவ. பட் அண்ட் ஐ forgot to tell you பேசிக்ஸில் பாத்ரூம் வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடில் தான். அண்ட் நீ ஏற்கனவே வந்து கிச்சன் பார்த்துட்ட. நான் உன்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் அப் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஓகேவா? அது நீ நைட்டு போகிறப்போ சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் என் வாய்ப்பு இருக்காமல் அப்போ நம்ம சொல்லிட்டேன். வெயிட், நீ தானே அது என்னோடய கப்போர்டில் அவ்வளோ நீட்டாக என்னோடய துணிமணிலாம் அழகாக மடித்து வச்சுருக்குது. க்யூட். யூ நோ, I didn't think I would be nervous, but watching you move இங்கே அங்கே அப்படியே கேஷுவலாக அந்த ஒரு புதுசாக ஒரு பூனை வந்துச்சுன்னா, லைக் பூனைக்கு புது இடம் போணுச்சுன்னா அது எல்லா இடத்தையும் தேடி பார்க்கும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி செட்டில் ஆகும்ல. அந்த மாதிரி அந்த இனிஷியல் பீரியடில் வந்து அந்த ஃபுல் ஏரியாவே அது வந்து க்யூட்டாக சைலண்ட்டாக ஒரு மாதிரி சடலாக வந்து தேடி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்கலாம். அந்த மாதிரி யூஆர் ஆக்டிங் டு பி என்னோட கண்கள் வழியாக பார்க்கல. இட்ஸ் ஆல்ரெடி ஹோம். I don't know, I should laugh or உன்னை வந்து இருக்குமா கட்டி அணைச்சிக்கணுமான்னு எனக்கு தெரியுதா? ஒன்று பாரு, என்னோட துணிமணியெல்லாம் அழகாக மடித்து வச்சுருக்குற. ஆனால் ஹாலில் பாரு, பறக்க விட்ருக்க ஷூவை நான் உட்காந்துருக்க கவுச் மேலே. அண்ட் உன்னோட ஹேர் கிளிப்பை என்னோடய பெட் பக்கத்தில் கிடக்க தூக்கி வீசிட்ட. அண்ட் வியர்லி ஐ லவ் இட். உன்னோட வாசம், த மொமெண்ட் வென் யூ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு போட்டல, லைக் இட் வாஸ் ஒரு வித்தியாசமான ஃபீலிங். இட் வாஸ் இது என்னோட ரூமே கிடையாது இனிமேல், அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது இட்ஸ் ஆஸ், isn't it? ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். நீ ஒரு சைடு ஆஃப் த பெட், சரியா? நான் இன்னொரு சைடு. ஐ தாட் ஐ would just fall asleep. ஆனால்
ஐம் கொட்டை முடிச்சிட்ருக்கிறேன். வைட் அவேக். எக்ஸாக்ட்லி. யா. Are you pretending to sleep? Because I just heard you giggle. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கேட்டுச்சு. உனக்கு தூக்கம் இல்லையா? எல்லாம் உனக்கு சொல்லிட்டு தான் நீ லைட் ஆஃப் பண்ணி அந்த பக்கம் படுக்க போனேன், தெரியும். கொஞ்சம் பக்கத்தில் வரியா? டோன்ட் வரி, நான் ஒன்றும் கடிக்க மாட்டேன், உன்னை கடிச்சு தின்ற மாட்டேன். மேபி கொஞ்சோண்டு ஏன்னா நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்யூட்டாக இருக்க, ஸோ மைட். அதர்வைஸ் அப்படியே வலிக்கிற மாதிரிலாம் கடிச்சிட மாட்டேன், சரியா? இஃப் யூ கீப் ஸ்மெல்லிங் திஸ் குட், கண்டிப்பாக கடிப்பேன். There is a magic all around the place. I can feel, சரியா? I know. We just, எக்கச்சக்கமாக ஜோக் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்தை பற்றி. லிவிங் டுகெதர், ஒரு கட்டில் பகிர்ந்துக்கிறது, ஒரு இடத்த பகிர்ந்துக்கிறது. பட் இப்போது this feels bigger than the jokes. இது உண்மை. இப்போது we are not just playing houses and all, but we are building one. அந்த மாதிரி உனக்கும் ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா? நான் தான் ரொம்ப வேகமாக யோசித்து இந்த பக்கத்தில் போயிட்டுருக்கேன். Answer me. You're fast asleep now, but I'm still staring. சீலிங்கை பார்த்துட்ருக்கேன், ஒரு காதல் வயப்பட்ட பைத்தியக்கார மாதிரி. உன்னோட முடி all over my pillow. எஸ், என்னோட பாதி பிளாங்கெட்டை திருடிட்ட. இருந்தாலும் இது பர்ஃபெக்டாக இருக்கு. I never knew peace could look like this. Just உன்னோட சுவாசம், உன்னோட கைகள் ரெஸ்டிங் ஆன் மைண்ட். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது எனக்கு. Can I admit something? I was scared. Extremely scared. Like you would feel weird அந்த மாதிரி. You would change your mind. But now I feel we did the right thing. Like ட்ரீம் பண்ணோன்னு சொன்னேன். பட் இது நடக்க ஆரம்பிக்கிறப்போ எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சி பார்க்கல. நல்லாயிருக்கும்ல தான் நினச்சிருக்கோம். பட் இது நடந்தால் நம்ம இப்படிலாம் பண்ணுவோம், இப்படி நடந்துக்குவோம். I don't know, but as I said, I just love my pillow right now because it is filled with your fragrance. உன்னோட முடி, அந்த பக்கத்தில் ஒரு கிளிப்பு. You are not anymore just என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, தெரியுமா? இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ஓவர் ட்ரமாட்டிக்காக இருக்கலாம். பட் யூ ஆர் த ரீசன் டுடே திஸ் பிளேஸ் இஸ் சீன் ஆஸ் ஹோம். Earlier I used to call this room. I think hereafter நாளையிலேருந்து ஏதாச்சும் சொல்கிறாங்க, ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா நான் ரூமில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், வீட்டில் இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஆல் தி கிரேட்ஸ் உனக்கு தான். You're not just my girlfriend ன்னு சொன்னேன். மேபி பொண்டாட்டி. I don't know. Is this all happening, baby? Okay. கண் மூடு. Sleep well, baby.
I will stay up a little more. Yeah. I will watch your nose twitching. இந்த ஃபேன் ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகிறப்போ அண்ட் கட்டில் விட்டு உருட்டி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஐ வில் ஸ்டே அப் லிட்டில் மோர். சரியா? நாளைக்கு நான் காஃபி போடுறேன். I will probably burn the toast and you will probably steal my shirt. But இன்னைக்கு இந்த இரவு let's just stay like this. அப்படியே இதமா ரொம்ப சேஃபாக சாஃப்டாக. I love you more than the words, of course, more than the sleep, more than anything. Good night. Good night, my girl. This is the இரவு. We are beginning a new life. நம்மளோட புதிய phase of life. Right? Together. Good night.